ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog போட போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்தியன் ஸ்கூல் சொஹாரில் வந்து பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். லாஸ்ட் தேர்ஸ்டே ஈவினிங் போல் ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு 5 o'clock இருந்து நைட்டு வந்து ஒரு 8:30 வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கே வந்து கொஞ்சம் வீட்லேயும் பூஜைலாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஒரு 6 o'clock மேலே தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பணும். ஒரு 6:15 அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நல்லா டார்க் ஆகிடுச்சு. உள்ளே போகிறப்ப பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. போனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸோட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸிங்ஸ், அதாவது ஒவ்வொரு கல்ச்சர்ஸ், நம்ம ஜென்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, லேடிஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க மாதிரி அது ஒரு ரேம்ப் வாக் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து இந்த ஃபுல் எக்ஸ்போவுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து இங்கே கல்ஃபில் இருக்கோம். ஸோ நம்ம ஊரோட பாரம்பரியமான சில விஷயங்கள் எல்லாமே வந்து காமிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள், டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸோ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப ரொம்ப இந்த எக்ஸ்போ வந்து பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது. பசங்களுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க. நம்ம எதை பற்றி கேட்டாலும் அவ்வளோ அழகாக டான்னு வந்து அடுத்த செகண்ட்லேயே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நான் வந்து BEEE படிச்சிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 years வந்து காலேஜ்லேயே லெக்சராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான சர்க்கியூட்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கே வந்து அப்படியே ஒரு பழைய நினைவுகளெல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சர்க்கியூட்ஸோ, ஸோ நிறைய லைவாக வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஷோகேஸ் பண்ண மாதிரியும் சூப்பராக வந்து டிசைன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. பசங்களும் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் உள்ள முக்கியமான ஐட்டமும் வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணி அவ்வளோ அழகாக அங்கே என்ன சிறப்பாக இருக்குமோ அதெல்லாம் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்கலாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்கல்லையுமே நிறையா ப்ராஜெக்ட் வைஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் நிறைய கேம்ஸு, நம்ம எந்த கவுண்டர், அதாவது ஒவ்வொரு தமிழ்னா தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து செப்பரேட்டட் பிளேஸாக வந்து அலோகேட் பண்ணி அந்த இப்போ மேக்ஸ்னால் அது அந்த ஒரு கவுண்டர் போனோன்னா ஃபுல்லாகவே மேக்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து எல்லா கவுண்டர்லேயுமே மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து பசங்களுக்கோ இல்லை நம்மளுக்குமே வந்து அதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் வந்து அதை வந்து கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு கூடவே வந்து ஃபைனலாக சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு அவங்களுமே பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய லைவ் எக்ஸ்பெரிமெண்டல்லாம் நிறையா இருந்துச்சு. பசங்களுமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னோடய பசங்களுமே வந்து நல்லா வந்து கவனிச்சாங்க. ஹஸ்பண்ட் வந்து வர வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் பசங்களை மட்டும் அப்படியே கொஞ்சம் இந்த எக்ஸ்போவில் நிறைய விஷயங்கள், அதாவது ஓவராலாக எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. டெக்னிக்கல் எல்லாமே வந்து ஒரு சைடாக இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து ஃபோட்டோ பூத் மாதிரியான செட்டப்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான செட்டப்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பாண்ட்டு, இந்த மாதிரி சூப்பரான செட்டப்ஸ் எல்லாம் வந்து ஃபவுண்டைன் செட்டப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே மெயினாக வந்து ஃபுட்டுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு கவுண்டர் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம ஊரில் இந்த சின்ன டீ கடை, பெட்டி கடைலாம் இருக்கும் இல்லையா, அங்கே அதில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அது போக இந்த டீ கடையிலலாம் கிடைக்கல டீ கேக்கு, பன்னு, இந்த மாதிரி சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அரேபிக் ஃபுட் கவுண்டருக்கு கூட ஒரு கவுண்டர் வந்து இருந்துச்சு. அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்லாம் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக டெக்னிக்கல் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் கிராஃப்ட்டு, என்ன மாதிரி இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகி ஓவராலாகவே வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு நம்மளுக்குமே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 hours போல் இருந்தாங்க. யாருமே வந்து
எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இல்லை. எல்லாருமே எந்த பேரண்ட் வந்தாலோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தாலோ அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுலேருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்கங்கிறதும் தெரிய வருது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து சின்ன பசங்களுக்குமே அது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்களும் செய்கிறப்ப அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப க்ரௌடாகவும் இருந்துச்சு, ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரௌடில் இருந்தானே கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களே சில இது வந்து நம்ம கேம் விளாடுற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தனால அவங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் அதை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு பெரிய ஷெட்டுமாக இருக்கும். அது இடத்து ஃபுல்லாகவே வந்து கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான். கிராஃப்ட்லேயுமே வந்து ஏகப்பட்ட கைவினையில் நம்ம பண்ணுறது, பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் க்ளே வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. அதாவது நம்ம பசங்களுக்கு நம்ம ஊரில் அதை கூட பின்னுவாங்க இல்லையா, அதை முதற்கொண்டு சூப்பராக அந்த இதில் செஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு வந்து இது பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பயங்கர வந்து நிறைய பசங்க வந்து ஆர்வமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் பொக்கே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங்லேயுமே வந்து நிறைய ஆயில் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ நிறைய வாட்டர் பெயிண்டிங் நிறைய இருந்துச்சு. நிறைய வகையான பெயிண்டிங்ஸு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த இடத்துல பசங்க எல்லாருமே தான் எல்லாமே பண்ணாங்க. இப்போ மெஹந்தியாக இருக்கட்டும், ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸாக தான் வந்து அவங்களே அவங்க ஓனாக ஆர்வமாக ஆரியாக இருக்கட்டும், எம்ப்ராய்டரி எல்லாமே அவங்களே வந்து செஞ்சு சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. லைவாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பசங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், கூட பின்னுறது அதுவுமே வந்து பசங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறத எப்படி பின்னணுங்கிறத வந்து லைவாக செஞ்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் சைடு வந்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம எழுதி நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நம்மளை வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்போலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.